இது வெற்றியின் நேரம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே, கல்வாரி மலை மீதிலே கள்ளர்கள் மத்தியிலே சிலுவை அறைந்தனரே, உனக்காய் ஜீவனை விட்டார். சிலுவை அறைந்தனரே, உனக்காய் ஜீவனை விட்டார். கண்டேன் கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். பாடும் உலகத்தில் ஜீவிக்கும் மானிடனே, பாழும் உலகத்தில் ஜீவிக்கும் மானிடனே, பாரும் அவர் உமக்காய் குருதி சிந்தும் கோர காட்சி. பாரும் அவர் உமக்காய் குருதி சிந்தும் கோர காட்சி. கண்டேன் கல்வாரியின் காட்சி கண்ணில் உதிரம் சிந்துதே, அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். அன்பான அண்ணல் நம் இயேசு நமக்காய் பட்ட பாடுகள். பரலோக பிதாவை நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை குறித்த ஞான அறிவை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாருக்கும் அதிகமாய் தரும்படி இயேசுவின் நாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரத்தை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. அவ்விதமாய் செய்ததற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யோவான் 3:16 மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அருமையான உள்ள இயேசுவை தந்தருளி என்று சொல்லும் பொழுது விசேஷமாக இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் இங்கே
குறிக்கிறார் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மனிதன் மேலே தேவன் அன்பு மிகுதியினாலே வானாதி வானங்களும் கொள்ளாதவர், ஆவியாயிருக்கிறவர், கட்டுப்படாதவர், கடவுள் என்றால் கடந்தவர், அப்படிப்பட்டவர் இந்த பூலோகத்திலே ஒரு மாம்ச சரீரத்திலே வருவது என்பது இவ்வளவாய் அன்பின் மிகுதியினுடைய ஒரு வெளிப்படுத்தல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதர்கள் தராசில் ஒட்டின தூசி மாதிரி இருக்காங்கன்னு போட்டிருக்கு. தராசில் மாவு நெருக்கிறாங்க, மாவை கொட்டிட்டாங்க, இப்போ கொஞ்சம் தூசி ஒட்டி இருக்குது. மனுக்குள்ள அவருடைய பார்வையில் அப்படித்தான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யணும். தெய்வீகமான காரியங்கள் எல்லாம் இந்த மூளை அறிவினாலே அருமையானவரை எடுத்துக்கொள்ள முடியாது. தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த வேணும். ஆகவே மனிதர்கள் தூசி மாதிரி இருக்கிறாங்க, தேவன் இவர்களுக்காக தூசியானார். கவனியங்கள், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். தேவன் மனிதனாக பிறப்பு என்பது ஏற்கனவே போன வாரம் நான் சொன்ன மாதிரி அவமானம், அவருக்கு பெரிய அவகீர்த்தி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவதூதரெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இது என்னது, வாட் இஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது இருந்து. ஆகவே தேவன் மனிதனாக வருகிறதுங்கிறதே ஒரு பெரிய அபூர்வமான காரியம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 3:14 சொல்லும் பொழுது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இது ஒரு ரகசியம் சொல்கிறாரு. இட்ஸ் எ மிஸ்டரி, ஒரு புதிர், ஒரு நடக்காத ஒரு காரியம், சம்திங் இம்பாசிபிள், நடக்கக்கூடாது, நடக்க முடியாத ஒரு காரியம். ஆனால் அன்பின் மிகுதினாலே தேவன் இந்த பூலோகத்தில் நம்மை போல ஒரு மாம்ச சரீரத்தை தரித்து வந்தார். அதுதான் தேவன் அன்பாயிருக்கிறாரா? ஆம். மாட்டுக்கொட்டையை பாரு, உனக்கு விளங்கும். இங்கே பார்த்து நம்ம சூழ்நிலையை பார்க்கறது இல்லை, தேவன் எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கிறதுக்கு. சிலுவையை பாரு, உனக்கு விளங்கும் தேவன் அன்பாக இருக்கிறான்னு சொல்லி. மாட்டுக்கொட்டையில் அவர் வந்ததே பெரிய விந்தை. அதுக்கப்புறம் அந்த தேவன் சிலுவை ஏறினது அருமையான, அதை காட்டிலும் பெரிய ஒரு ஆச்சரியம் என்பதை தெரிந்து கொள்ளும். என்றால் சிலுவை மரணம் என்பது அவ்வளவு அவமானமான மரணம். அகில லோகத்திலும் பெரிய கேடிகள், அருமையான ரவுடிகள், தேச துரோகிகள் தொங்குகிற ஒரு அவமானமான இடம்தான் சிலுவை. தேவாதி தேவன் பரிசுத்தர் 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 என்று தேவதூதர்கள் ஆராய்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிமையின் சிங்காசனத்தை திறந்து மாட்டுக்கொட்டைக்கு வந்தது மாத்திரமல்ல, நீசரில் தொங்குகிற அந்த சிலுவையிலே நமக்காக தொங்கினார். அதுதான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் எழுதப்பட்டிருக்குது. இயேசுவின் சரீரத்தை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அருமையானவர்களை கவனியுங்கள். ஏனென்றால் இந்த பூலோகத்திலே மனிதன் மாம்சத்தில் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறான். மாம்சத்தில் ஏன் பாடுபடுகிறான்? முற்பாட்டனாகிய ஆதாம் மாம்சத்தில் செய்த பாவத்தினுடைய விளைவை இன்றைக்கு அவனுடைய சந்ததியார் மாம்சத்தில் என்ன செய்திருக்கிறார்கள்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை, வேதனை, கண்ணீர், உபத்திரவம். இது எல்லாம் அருமையான ஆதாமுடைய பாவத்தினாலே வந்த விளைவு. இவைகளுக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் தேவன் ஆவியாய் இருந்து கொண்டு இவைகளுக்கு தீர்வை உண்டாக்க முடியாது. தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனம் சொல்லலாம், ஆனால் தீர்க்கதரிசிகள் தீர்வுகளுக்கு முடிவு உண்டாக்க முடியாது. தீர்வுகளுக்கு முடிவு உண்டாக்குவதற்கு தேவாதி தேவனே, ஆவியாய் இருக்கிற தேவனே இந்த பூலோகத்தில் 6 அடி மனிதனாக பிறந்தே ஆக வேண்டும். நடக்காத ஒரு காரியம் சரித்திரத்தில் நடந்தது. அதனால தான் சரித்திரத்தை இது 2ஆக பிரித்திருக்கிறது. சிலுவை கிறிஸ்துவுக்கு முன்னே, கிறிஸ்துவுக்கு பின்னே. எத்தனையோ மேதைகள் தோன்றினார்கள், மத தலைவர்கள் தோன்றினார்கள். யாருடைய பேரையும் போட்டு அருமையான சரித்திரத்தை பிரிக்கவில்லை. ஆனால் அந்த கிறிஸ்துவை போட்டு அருமையான சரித்திரத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? பிரித்திருக்கிறார்கள். காரணம், வானாதி வானங்கள் கொள்ளாத தேவன் பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்ததே அது அன்பினுடைய மிகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதன் பூமியில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான். அதனால தான் சில வெளிப்படுத்தலை தேவனுடைய ஆவியாக நமக்கு தரணும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வை கர்த்தர் பரலோகத்தில் வச்சு லாக்கரில் போட்டு அடைக்கவில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி பரலோகத்தின் தேவன் பூலோகத்துக்கு வந்தார், சிலுவை ஏறினார். இன்றைக்கு பிரச்சனை தீர்வை எல்லாம் சிலுவையின் மூலமாக, கல்வாரி மூலமாக சம்பாதித்து இந்த பூமியில் தான் என்ன செய்திருக்கிறாரு? வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதான் அன்பு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் நாம் பார்க்கிறோம். ஆகவே வாசிப்போம் 2 வசனங்கள். எபிரேயர் நிருபம், எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க தகப்பனாகிய அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பிள்ளைகள் மாம்சத்திலிருந்து பாவம் செய்து மாம்சத்தில் பாட அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆகவே இவனை போல ஒரு மாம்சமாக வந்தால் தான்
இவனுடைய பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும். பாவ பிரச்சனையாகும், சாப பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தேவன் அருமையான மாம்சத்தில் வந்து தான் தீர்வை கண்டுபிடிக்க முடியும். ஆகவே தேவன் சொர்க்கத்தை திறந்து இந்த பலோகத்திலே மாம்ச சரீரத்தில் வந்தார். அருமையான வழி. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், ரொம்ப படித்த மனிதன், ரொம்ப பணக்காரன், ஆனால் ரொம்ப ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு ஆள். அவருடைய நிருபங்கள் எல்லாம் அவர் மூலமாக தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் 2 கொரிந்தியர் 9:15 விதமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? எனக்கு ரொம்ப வருஷமாக அர்த்தம் தெரியாது. எதை பற்றி இவர் பேசுகிறார் தெரியுமா? தேவன் அருளிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம், அதை பற்றி அருமையான அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்த மாத்திரத்திலே அருமையான சொல்கிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் என்ன செய்தார்னு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இயேசுவை தந்துள்ளி இவ்வளவாய் வா மேலே என்ன செய்திருக்கிறாரு? அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் காரியங்கள் எல்லாம் கடந்த காலத்திலே முடிந்து விட்டது. பாவ பிரச்சனைக்கோ, சாப பிரச்சனைக்கோ, தரித்திர பிரச்சனைக்கோ, அது அருமையான எந்த பிரச்சனைக்கோ தீர்வு ஏற்கனவே அருமையான தேவன் கண்டுபிடித்து விட்டார். எது மூலமாக கண்டுபிடிச்சார் தெரியுமா? இயேசுவின் சரீரத்தின் மூலமாக தேவன் இதை கண்டுபிடித்தார். அவை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவாகிய அந்த தேவனுடைய சரீரத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்துக்குள்ளே எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்து விட்டது. கல்வாரியில் அவருடைய சரீரத்துக்குள்ளே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வந்து விட்டது. மனிதனுக்கு எதெல்லாம் உபத்திரம்னு சொல்கிறானோ எல்லா உபத்திரத்துக்கும் முடிவு இந்த இயேசுவின் சரீரத்தின் மூலமாக அருமையான வந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு பிரச்சனைக்கு தீர்வும் நம்முடைய கண்ணீர் துடைக்கப்படுவதும் எதிர்காலத்தில் 21 நாள் உபவாசம் இருந்தால் என்னமோ நடக்க போகுது, அப்படி இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன செய்தது? நடந்து விட்டது. அதை பார்க்கணும். அதை பார்க்குற ஒரு பார்வை தான் இன்றைக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை தரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமுக்கு அருமையான தீர்வு பக்கத்திலே இருந்தது. வேதம் சொல்கிறது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆடு அவனுக்கு அங்கே புதரில் என்ன செய்தது? சிக்கி கொண்டிருந்தது. இன்றைக்கு தேவனுடைய மக்கள் பார்க்க தேவை என்னன்னா, ஆவிக்குரிய கண்களை, மனக்கண்களை திறந்து ஆவி உலகத்தை கொஞ்சம் பார்க்கணும். கல்வாரியை பார்க்கணும், பிதாவாய் தேவனுடைய அன்பை பார்க்கணும், இயேசுவின் சரீரத்தை பார்க்கணும், இயேசுவின் சரீரம் அடைந்த ஆக்கணைகள், அவமானங்கள், இதெல்லாம் பார்க்கணும். கண்களை ஏறெடுத்து பார்த்தா உன் பதில் அங்கே தான் புதரில் என்ன இருக்குது? சிக்கி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவையான ஆட்டை கர்த்தர் பரலோகத்தில் போட்டு அடைச்சி வைக்கலாங்க. நீ உனக்கு தேவைன்னு நீ பரலோகத்துக்கு ஏறிவான்னு சொல்லலை. கவனியங்கள், இதெல்லாம் பெரிய ஆழமான வெளிப்படுத்தல்கள். ஆபிரகாமுடைய பிரச்சனை தீர்வு இருக்கா? பரலோகத்துக்கு ஏறினான்னு போடல, இருந்த இடத்துலேருந்து கண்ணை ஏறெடுத்து தான் பார்த்தான். கிறிஸ்தவ மக்களுக்கு இன்றைக்கு தேவை மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தா இங்கே தான் இருக்குது ஆசீர்வாதம், இங்கே தான் இருக்கிறது நன்மை, இங்கே தான் இருக்கிறது பதில். கவனியங்கள், தேவன் மனிதனுக்கு இந்த நன்மையை சம்பாதிச்சு பக்கத்தில் வைக்கிறதுக்காக சொர்க்கத்தை விட்டு பூமிக்கு இறங்கி விட்டார். அதான் அவருடைய அன்பு. எல்லா அவருடைய அன்புக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். இதுக்கு மேலே அவர் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை மேலே ஏறி வான்னு சொல்லியிருப்பான்னா அருமையான நம்ம வாழ்நாள்லாம் ஏறினாலும் மேலே ஏறி போக முடியாது. அவ்வளோ உயரம் அது. இந்த செவ்வாய் கிரகம் அந்த பக்கத்தில் இருக்கிறதே இது 48.5 கோடி மைல் தூரத்தில் இருக்காங்க. பரலோகம் என்பது என்ன நீங்கள் யோசித்து பாருங்கள். கோடி மைலுக்கு அந்த பக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஏறிவான்னு சொல்லலை. கிறிஸ்தவங்க எல்லாம் பாஸ்டர் தலைமையில் மேலே ஏறிவாங்க அப்படி சொல்லலை. பாஸ்டரும் போக முடியாது, ஒருத்தரும் போக முடியாது. கர்த்தரோட இருக்கிற இடத்துல இரு, நான் இறங்கி வரேன். எல்லாரும் கரங்க சோதரிப்போம். இப்போ இறங்கி வந்த கர்த்தரை கண்ணை திறந்து பாரு. இறங்க ஆண்டவரே, இறங்க ஆண்டவரே என்று அநே மூடத்தனமான ஊழியக்காரர் அருமையான கத்திட்டு இருக்க மாதிரி நீயும் சொல்லிட்டு இருக்காத. கர்த்தாவை இறங்கி விட்டு எறும்புக்கு நன்றி. இனி ஒருபோது நீ இறங்கி வர போறதில்லை. இன்னைக்கு அங்கே போய் உட்கார்ந்துட்டியர், அவ்வளோதான். என்ன செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்தீர்? செய்து முடித்து விட்டீர் எனக்காக. இன்னொரு முறை கரங்களுக்கு சோதரிப்போம். அந்த இயேசுவின் சரீரம் அருமையானே, அது ஒரு ரகசியம். காரணம், அருமையான அகிலோகத்தின் பிரச்சனைகள், ஆதாமுடைய சந்ததியுடைய பிரச்சனைகள் ஒரு சரீரத்தின் மூலமாக தேவன் எல்லாத்தையும் அருமையானே தீர்த்து கட்டினார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவேதான்
இந்த சரீரத்தை நினச்சி தினமும் துதிக்கிற ஒரு நபராக நீ இருக்கணும். இந்த பழக்கம் உனக்கு இருக்கிறதா? ஏசு கிறிஸ்து சார் கத்தாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த அற்ப சரீரம், கோடி மக்கள் இருக்காங்க. ஹூ அமை, நான் யார் ஆண்டவரே? நத்திங், தூசியிலும் தூசி. எனக்காக, என்னுடைய கஷ்டங்கள் தொலைகிறதுக்காக, என் ஒவ்வொருத்தரையும் நான் விடுதலையாக்கப்படுவதற்காக, எனக்காக இந்த பூலோகத்தில் ஒரு சரீரம் எடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. உங்களுடைய சரீரத்துக்காக நன்றி. நீண்ட ஜபங்கள் செய்யாத காரியத்தை இப்படிப்பட்ட சுருக்கமான காரியங்கள் செய்துவிடும் என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி எறிதல் தான் அருமையானே இருக்கிற டாப்பான ஜபம் என்பதை நீங்கள் தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். வாரமெல்லாம் ஒவ்வொரு கூப்பாடு போடுறதுக்கு வாயை திறந்து அருமையானே ஆவிக்குரியங்களை காரியங்களை பார்த்து நல்ல வாயை திறந்து தோத்திரம் பண்ணா அதுதான் இருக்கிற பெஸ்ட் ப்ரேயர். சீக்கிரமாக பதில் என்ன செய்கிறோம்? வந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் அருமையானவர்களே இந்த பூலோகத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை அருமையானவர்களே சம்பாதித்திருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். மத்தேயு 26:36. அப்பொழுது இயேசு அவர்களுடைய கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேவியும் குமார் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. இங்கே துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக எழுதுகிறார். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 44வது வசனம். இயேசு மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்தொழிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசுநாதருடைய சரீரத்தினுடைய பாடுகளை அருமையானவர்களே நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் ஆழமாக பார்த்தா நம்முடைய பாடுகளுக்கு நிவாரணம் அதுதான். கவனிங்க. நீண்ட ஜெபங்கள் பண்ணலாம் அல்லது சுருக்கமான ஜெபம் பண்ணலாம். ஆனால் இயேசுவின் சரீரத்தை மையமாக வைத்து தான் நீ வரணும். காரணம், தீர்வு அங்கே தான் என்ன செய்கிறது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் புளியப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கெத்செமனேன்னு சொன்னால் செக்குன்னு அர்த்தம். திராட்சை பழத்தை செக்கில் போட்டு கெத்செமனே தோட்டத்தில் ஆட்டினாங்க. நிறைய செக்காலைகள் அங்கே இருந்தது. ஆகவே திராட்சை பழத்தை செக்கில் போட்டு ஆட்டும்போது அருமையான அதை புளியப்பட்டு ரசம் அப்படியே கொட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் புளியப்பட்டது. அவருடைய பரிசுத்த ரத்தம் உனக்காகவும் எனக்காகவும் கெத்செமனே தோட்டத்திலே சிந்தப்பட்டது. ஏன்? ஆதியாமத்தில் அருமையானுள்ள ஆதாமும் ஏவாளும் அந்த மரண விருட்சத்தினுடைய கனியை எடுத்து அருமையானுள்ளே 2 பேரும் கடித்து சாப்பிட்டாங்க. அந்த சாறு அப்படியே என்ன செய்தது? வழிந்தது. அதனால ஆதாம் செத்தான். அவனுடைய மனுக்குலமும் செத்தே போய்விட்டது. உள்ளேயும் சாவு, வெளியேயும் சாவு. எல்லா பிரச்சனைக்கு ஆரம்பம் அதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எபிரேய மொழியில் இப்படி எழுதியிருக்குன்னு ஒரு பிரசங்கியார் சொன்னார். எனக்கு தெரியாது எபிரேய மொழி. ஆனால் அருமையானவர்களே, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசியாதே, புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாய். 2 சாவு, உள்ளேயும் சத்துருவ வெளியும் சத்துருவன் கத்த சொன்னார். அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி எபிரேய மொழியில் எழுதியிருக்கிறான். உபத்திரவத்தின் மரம். அது உபத்திரவத்தின் மரம். கண்களை எனக்கு திறந்து விடுகிறது. இன்றைக்கு மனுக்குலம் பூரா உபத்திரத்தை கடந்து அழுந்திட்டு கிடக்கிறாங்க. அத்தனையும் காரணம் ஆதாம். என்ன செய்தான்னு சொன்னால் அந்த உபத்திரத்தின் கனியை எடுத்து அறிமானே நல்ல அந்த சாரை பிழிஞ்சு 2 பேரும் குடித்தாங்க. மனுக்குலம் செத்து போய்விட்டது. உபத்திரத்துக்கு உள்ளே போய்விட்டது. இப்போ அந்த உபத்திரத்துக்குள்ளே மனுக்குலத்தை விடுதலையாக்க வேண்டுமானால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அதற்கு ஈடாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? பிழிய கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் மனுஷன் உபத்திரத்திலிருந்து விடுதலையாக முடியாது. உபத்திரத்திலிருந்து விடுதலை இன்றைக்கி ஜபத்தினாலும் அருமையான உள்ளே உபவாசத்தினாலும் வர்றதில்லை, இயேசுவின் ரத்தத்தினாலே வருகிறது என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் பாடுகள் மூலமாக வருகிறது. அவர் முன்கூட்டியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டு நம்ம உபத்திரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி ஆழமான சில கிரயங்களை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ளும்படி தான் அன்றைக்கி உபாசிக்கிறோம். அதை எடுத்துக்கொள்ளும்படி தான் இன்றைக்கி ஜெபிக்கிறோம். நாம் இன்னைக்கு ஜெபிக்கிறதுனால அருமையான காரியம் நடக்கிறது இல்லை. கர்த்தருடைய சரீரம் புளியப்பட்டபடினாலே ஏற்கனவே நம்முடைய உபத்திரத்துக்கு அந்த நிவாரணத்தை கர்த்தர் செய்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்கிறது தான் இன்னைக்கு ஜபம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்.
இந்த கிறிஸ்தவ ஊழியக்காரனுக்கு அநேருக்கு அறிவே இல்லை. கர்த்தரை பற்றி எந்த அறிவும் கிடையாது. அவருடைய சரீரம் புளியப்பட்டதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. எங்கள் ஜெபம் 3 மணிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், விடிய காலம் 4 மணிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், 7 நாள் உபவாசம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் என்ன செய்கிறார்கள்? சங்காரமாகிறார்கள். இதற்கு பின்னாலே ஒரு பெரிய பின்னணி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அருமையானவர்களே இவெல்லாம் செய்யலைன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ணாலும் எதுவும் நடக்க போகிறது கிடையவே கிடையாது என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்ட கடவன். ரத்தத்தை புளிய கொடுத்த இந்த கர்த்தர் இரக்கத்தினுடைய சொருபி, அன்பின் ரூபம். அருமையானவர்களே அவர் நமக்காக கொடுத்த அந்த கிரயம் பாருங்கள், அப்படி ரத்தம் அப்படியே கொட்டினதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ரொம்ப பேர்டன், பாரம் ஒரு ஆளுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் அளவுக்கு மீறி ஒரு ப்ரெஷர் வரும்பொழுது ரத்தம் வேர்வை நாளங்கள் வழியாக வெள்ளை அப்படியே பிதுங்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள். இதை விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். ரஷ்யாவெல்லாம் பாருங்கள், ஒரு மனுஷனை ஜெயிலுக்குள்ள வச்சுருந்தாங்க. நாளைக்கு இவனை எலக்ட்ரிக் சேரில் வச்சு கொல்ல வேண்டும் என்பது தீர்ப்பு. விடிய காலம் போய் அந்த மனுஷனை எலக்ட்ரிக் சேரில் வைக்கிறதுக்காக கதவை திறந்தாங்க. அவன் உடம்பு பூராவும் அப்படி ரத்த வெள்ளத்தில் அப்படியே செத்து கிடந்தான் பாருங்கள். என்னன்னு டாக்டர்ஸ் எக்ஸாமின் பண்ணும்போது வேர்வை நாளங்கள் வழியாக அருமையானவர்களே ரத்தம் அப்படியே கொட்டி செத்து கிடக்கானா பாருங்கள். அவர் ரொம்ப ப்ரெஷர், கவலை வரும் பொழுது அருமையான மனிதனுடைய ஹார்ட்டில் இருக்கிற இந்த ரத்தம் அருமையான வேர்வை நாளங்கள் வழியாக வெளியேறும் என்று விஞ்ஞானம் சொல்கிறது. அதில் லோகத்திற்கு பாரத்தையும் மறுமை தன்மையில் ஏற்றுக்கொண்டபடினாலே சுமை தாங்கியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ சாப ரோபங்கள் எல்லாத்துடைய பாரம் அவரை அழுத்தினபடினாலே அவருடைய ரத்தம் அருமையானவர்களே அவருடைய வேர்வை நாளங்கள் வெளியே வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் அருமையான இன்றைக்கு என்னை விடுதலையாக்குகிற ரத்தம். அந்த ரத்தம் எனக்கு நிவாரணமாக இருக்கிற ரத்தம், கைப்பிடித்த அந்த உலகத்தில் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிற ரத்தம், அடைக்கலம் கொடுக்கிற ஒரு ரத்தம், சர்வலோகத்தின் சிருஷ்டிகர் பாருங்கள். அவர் சொந்த ரத்தத்தை புளியப்படும்படி ஒப்பு கொடுத்த ஆரம்பிங்க தெரிந்து கொள்ளுங்கள். இதில் பெருமை பாராட்டணும். ஆனால் தானே பெத்த கொசுக்காரரை பார்க்கும்போது எனக்கு பேசும்போது ஊழியக்காரெலாம் பார்க்கும்போது முட்டாள் முட்டாள் முட்டாள், அறிவே இல்லை. கர்த்தரை பற்றி எந்த அறிவும் இல்லை. எங்கே உபாச ஜபம், எங்கே அந்த ஜபம், எங்கே இந்த ஜபம். எல்லாரும் சொல்லுங்கள் இயேசு. மறுபடியும் சொல்லுங்க இயேசு. அவரே என்னுடைய பெருமை. அவரே உன்னுடைய பெருமையாக இருக்கட்டும். நல்லா இருப்பேன், உன் குடும்பம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன். அவர் மாத்திரம்தான் பெருமை. காரணம் அவருடைய உரிமைகள் எல்லாவற்றையும் அவர் கலைந்து விட்டு 2000 ஆண்டுகளுக்கு நமக்காக புளியப்படிந்து பூலோகத்தில் வந்தார். வாலிபர்கள் இந்த பூலோகத்தில் பார்க்கும் பொழுது எத்தனையோ பெரிய காரியங்களை அருமையானே தரிசனங்களாக மனதில் வச்சுருக்காங்க, திட்டங்கள், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு. ஆனால் வாலிபனாய் இயேசு அருமையானவர்களே இந்த பூலோகத்துக்கு வந்த நோக்கம் உனக்காகவும் எனக்காகவும் புளியப்படுவதற்கு. இப்படிப்பட்ட ஒரு அன்பை எங்கே பார்க்க முடியும்? ஏன்னா புளியப்படலைன்னு சொன்னால் மனிதன் தப்பி வைக்கப்படவே முடியாது. ஜெபிக்கட்டும், உபவாசம் பண்ணிட்டு என்னவும் பண்ணட்டும், கவனிங்கள். ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவனாக போனமா பூலோகத்துக்கு போகிறேன். அந்த ரத்தம் கடைசி சொட்டு புளியப்பட வேண்டுமா? நான் ஒப்பு கொடுக்கேன். அருமையானவர்களே ஆண்டவருடைய அந்த ஒப்பு கொடுத்தல் புண்ணியத்தினாலே இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், தொடர்ந்து ஒரு சில குறிப்புகள் நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26 23. மத்தேயு 26 28, மன்னித்துக் கொள்ளுங்கள் 28. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற பொது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. அநேகர் என்ற பதம் சரி கிடையாது. எல்லாரும் அர்த்தம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம். எல்லாருக்காகவும், வெள்ளையர்களுக்காகவும், கருப்பர்களுக்காகவும், மஞ்சள் இனத்தவர்களுக்காகவும், அகிலோகத்திற்கு எல்லா மக்களுக்காகவும் ஒரு சரீரம் அன்றைக்கு பிழியப்பட்டது. காரணம் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இந்த ஒரு சரீரத்தின் மூலமாக என்ன செய்கிறது? வருகிறது. அதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன் பாடி, ஒரே ஒரு சரீரம்,
கோடாகோடி மக்களுக்கு ஆதாம் காலத்திலிருந்து 2ஆம் வருகை வரைக்கும் எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க அது வலிமை உள்ளதாக இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் இயேசுவின் ரத்தத்துக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாவ மன்னிப்பு உண்டாகும்படி எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது வலிமை உள்ளது, வலிமை உள்ளது. இன்றைக்கி சில மக்கள் சொல்கிறாங்க, சில வாலிப பிள்ளைகள் சொல்கிறாங்க, பெரிய பாவம் செய்துட்டு ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை காட்டிலும் பெரியது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆகவே மனிதர்கள் இன்றைக்கு ரொம்ப பெரிய பாவம்னு சொல்லி ஆணுன்னு நினைக்காங்க. ஏன் இப்படி பார்க்காங்க? இயேசுவின் ரத்தத்தின் மேன்மை குறித்து வெளிச்சம் அவங்களுக்கு இல்லை. பெரிய பாவம்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். கோடா கோடி மக்கள் செய்த பெரிய பெரிய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஏசியா அதை குறித்து அவன் சொல்கிறான். ஏசியா 1ஆம் அதிகாரம், ஏசியா 1ஆவது அதிகாரம் 18ஆம் வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். எல்லாம் சொல்லுங்க, பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாகும். கர்த்தர் இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. ரத்தாம்பர சிவப்புன்னா பாருங்க, அருமையான தேவன் மக்களே, அது ரத்தாம்பரங்கிறது வெல்வெட் மாதிரி ஒரு துணி, மிக பளிச்சுன்னு அருமையான சிவப்பாக இருக்கிற ஒரு துணி. கர்த்தர் சொல்றாரு, இயேசுவன் ரத்தத்தை வரும்பொழுது அது பஞ்சை போல் என்ன செய்யும்? வெண்மையாகிவிடும். ஆகவேதான் மக்களுடைய பாவங்கள் எவ்வளவு பெரியது என்று பூத கண்ணாடி போட்டு பார்க்கறது அது சரியான பார்வை கிடையாது. இயேசுவன் ரத்தம் எவ்வளவு வலிமை உள்ளது என்று பார்க்கிறவர்கள் மக்களுடைய பாவத்தை இப்படி பார்க்க மாட்டாங்க. அதை பற்றி மற்றவங்ககிட்ட பெருசாக பேச மாட்டாங்க. நத்திங், குப்பை. பிசாசினுடைய பெரிய பாவங்கள் என்பது இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு முன்னால் ஒன்றும் கிடையாது. கவனியுங்கள். இந்த நிலையில் தான் ஆத்துமாதாயம் செய்யணும். ஒரு மனுஷன் செய்து தப்பெல்லாம் இப்படி பார்த்துக்கிட்டு பூத கண்ணாடி போட்டுக்கிட்டு இப்படி அருமையானே போலீஸ்காரர் மாதிரி அவனை போய் பிடிக்கிறது இல்லை. அன்பு, பட்சாதாபம், மனதுருக்கம், நம்முடைய கர்த்தருடைய ஆவி பாருங்க, இது கர்த்தருடைய ரத்தத்துடைய மேன்மையை அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போகுது. பாவம் வெளியே என்ன செய்கிறோம்? ஓடிடும். சாத்தான் ஒன்றும் கிடையாது, அவனுடைய பாவமும் எதுவுமே கிடையாது. சர்வலோகத்தின் தேவன் இயேசுடைய சரீரம் பிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து வடிந்த ரத்தம் அது இந்திய தேசத்தினுடைய எல்லா பாவத்தை காட்டிலும் அது பெரியது. இந்திய தேசத்திற்கு 800 கோடி மக்களும் அகில உலகத்திற்கு 800 கோடி மக்களும் ஒரே நேரத்தில் வந்தாலும் இந்த ரத்தம் அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கும். இந்த ரத்தம் அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, இப்போ தான் கழுவியிருக்கேன் 4 பேரை, கொஞ்சம் நேரம் ஆகணும் அப்படி கற்று சொல்கிறது இல்லை. இரண்டாலும் மனிதனே அவருடைய பார்வையிலே தூசி. இவன் செஞ்ச பாவம் அவருடைய பார்வையில் எவ்வளோ பெருசுன்னு நான் கேட்கேன். மனதில் இவெல்லாம் கொண்டு வாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், இப்படியே மனுஷரையே நம்ம பார்க்குறதுனால மனுஷன் செய்த பாவம் பெருசு. கற்று நீயே ஒரு தூசி, நீ செய்த பாவம் அது எவ்வளோ பெருசாக இருக்கும் என் பார்வையில். அப்படி பாரு. அருமையான கவனிங்களாகவே இந்த ரத்தத்தை சுமந்து கொண்டு போகிறது தான் ஊழியம். வல்லமையுள்ள இந்த ரத்தம் ஒரு ஊருக்கே ரட்சிப்பு இவ்வளோ நேரத்துக்குள்ள என்ன செய்ய முடியும்? கொடுத்துட முடியும். இந்த அருமையான விசுவாசத்தோடு போவிடலானால் மக்கள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படுவதற்கு எளிதாக இருக்கும். இப்படிப்பட்ட அறிவுள்ளவர்கள் புருஷன் செய்த பாவத்தை திருப்பி அவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அறிவில்லைன்னு அர்த்தம், அறிவில்லாத பிஞ்சாதி. ஞானமில்லாத ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? தன் கைகளாலே இடித்து போடுகிறான்னு போட்டிருக்கு. புருஷன் செய்த பாவத்தை குறித்து வச்சுட்டு இருக்குது பாருங்க. குறித்து வச்சு அதுக்கப்புறம் சமயம் வரும்போது தாக்குறது. இப்படி ஒரு பிள்ளைங்க வந்து கல்யாணம் கட்டி போச்சு. உங்கள் கோயில் தான் நான் வந்தேன்யா, இப்போ வரல. ஆனால் என் குடும்பத்தினுடைய கட்டாயத்து நிமித்தமாக நான் அந்த மாதிரி போய் மெட்ராஸில் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு கேட்டேன். நான் வந்து என் வீட்டுக்காரர் செய்த தப்புகள்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுட்டு வந்த உடனே நான் அட்டாக் பண்ணுவேன் அப்படின்ச்சு. நான் சொன்னேன், கோயிலுக்கு வந்ததில்ல, என்னத்தை படித்தேன் நீ? அட்டாக் பண்ணுங்க நாங்கள் சொல்லி கொடுத்தேனாங்க. அப்போ இப்படி இருக்கார் இல்லையா?
உங்ககிட்ட அதை காட்டிலும் தப்பு இருக்குங்கிறத முதல்ல நினச்சி முதல்ல அங்கே பாரு. அருமையான கவனியங்கள். 2 தடவை மாதிரி ஃபோன் பண்ணிச்சு. 3ஆவது தடவை ஃபோன் வந்துச்சு, என் புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு. மாக்குன்னு அழுவுது. யோசித்து பாருங்க, ஜனங்கள் அறிவில்லாமல் செய்கிறார்கள், சங்காரமாகிறார்கள். தப்பு போட்டான்னா குறித்து வச்சு சொல்கிறது கடவுள் ஒன்று அங்கே இணைச்சி விடல, ஏற்ற துணையாக இணைத்திருக்கிறார். எதுக்குன்னு கேட்டால் அவன் பாவத்தை மூடுறது மாத்திரமல்ல, கழுவுறதுக்காக கர்த்தர் இந்த இடத்துல ஒன்று இணைத்திருக்கிறான். வாய் அடக்கம் தேவை. கர்த்தரை பற்றி அறிமான். இந்த மனுஷன் தூசி, இவன் செய்கிற பாவம் மாத்திரம் என்று கர்த்தர் அவ்வளவு பெரியவர். அவருடைய ரத்தம் இவனை கழுவி மாற்றிவிட முடியும் என ஞான அறிவு வாயடக்கத்தை கொண்டு வருகிறது. அருமையான கவனிங்க. ஆகவே இங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் கர்த்தர் சொல்லும் பொழுது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1:6. வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அந்த இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுவோம், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களற என்னை கழுவி என்னை ராஜாவாக்கின இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரந்து சோதரிப்போம். கவனிங்க, முன்னால் அடிமைகளாக இருந்தோம். இன்றைக்கு நாம் இந்த காலை வேளையிலே பெரிய வழிக்கிழமை நம்ம அடிமைகள் கிடையாது, பிசாசுக்கு அடிமை கிடையாது, வியாதிக்கும் அருமையால கடன் தொல்லைக்கும் அடிமை கிடையாது. நம்ம அந்த ராஜாக்கள். இயேசுவின் ரத்தம் அவ்விதமாக அடிமையாக இருந்தவனை ராஜாவாக என்ன செய்திருக்கிறது? மாற்றி இருக்கிறது. ஒரு அடிமையை ராஜாவை மாற்றுறது லேசான ஒரு காரியம் இல்லை. ஆனால் அவரால் எல்லாம் முடியும். இது அவருடைய ரத்தம். கவனிங்கள். ஆகவே அடிமைத்தனத்தில் இருந்து வாழ்ந்த மக்களை ராஜாக்களாக்குறது தான் அந்த ரத்தம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போது நமக்குள்ள என்னை ராஜாவாக்கின இந்த ரத்தம் அந்த மனுஷனையும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கண்டிப்பாக ராஜாவை மாற்றுவதற்கு வலிமை உள்ளதாக இருக்கிறது. அவரே நான் கழுவுறேன்னு சொல்லும்போது நீ எதுக்கு குறுக்குனுக்க தானே சொல்கிறேன். நீ எப்போதும் நாக்கு வாய் அறிக்கைகளை அருமையானே அது குடும்ப ரட்சிப்புக்கு ஏற்றால் போல் என்ன செய்யணும்? இருக்கணும். என் குடும்பம் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட போகிறது. காரணம் இயேசுவின் ரத்தம் எங்களுடைய குடும்பத்துடைய பாவத்தை காட்டிலும் கோடி மடங்கு பெரியது. இந்த குடும்பத்துடைய பாவத்தை காட்டிலும் கோடி மடங்கு பெரியது. மூதாதையர் இருந்து பெரிய பாவம் செய்திருக்கிறார். நத்திங், தூசியிலும் தூசி. மனுஷனே தூசி, உன் பாவம் எம்மாத்திரம் கர்த்தருக்கு முன்பாக நத்திங். அருமையான கவனிகள். இந்த ஞானம் வெளிச்சம் வரும் பொழுது குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். நம்ம வாயாலே குடும்பங்கள் ரட்சிக்கப்படுறது கெடுத்துடக்கூடாது எப்போதும். அருமையானே, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை என்ன செய்கிறாள்? கட்டுகிறாள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு கொத்தையும் கவனமாக கட்டுறான். ஒரு நாள் கட்டினது அடுத்த நாள் கரண்டி வச்சு இடிச்சு விடுறதில்லை. அது முட்டாள் கொத்தையும் பாருங்க. ஆகவே வாயில் பேசும்போது ரட்சிப்புக்கு ஏதுவாக எப்போது இன்னைக்கு இல்லாட்ட நாளைக்கு கண்டிப்பாக குடும்பம் ரட்சிக்கப்படும். எப்படி எனக்கு தெரியும்? இயேசுவின் ரத்தம் மிக மிக வலிமை உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு நடக்கிற நாளைக்கு அது நடக்கும். காரணம் அவர் வாக்கு மாறாதவர். அருமையான கவனிங்கள். இந்த ரீதியிலே கிறிஸ்துவின் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் என்னை கனம் பண்ணுகிறேன், நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷம் 27வது அதிகாரம். மத்தேயு 27:26. அப்பொழுது பிலாத்து பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். இயேசுவின் சரீரம் கெத்செமனே தோட்டத்தில் பிழியப்பட்டது மாத்திரமல்ல, அருமையானவர்களே, பிலாத்து அரண்மனை கொண்டு வராங்க. வாரினால அவர் அடிச்சான்னு போட்டிருக்கு ஒரு வசனத்தில் அப்படி எழுதியிருக்கிறது. ஆனால் அருமையான வாரடி என்பது மகா கொடூரமான ஒரு தண்டனை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு போஸ்ட் இருக்குமா பாருங்கள், அதில் 2 கையையும் விதமாக இருக்க கட்டினார்கள். பக்கத்தில் ஒரு மேடை இருக்குமா, அதில் பயிற்றுவிக்கப்பட்ட ரோம போர்ச்சேவன் கையில் வார வச்சுருந்தான். அந்த வாறு 3ஆக பிரிந்து 3/9 பிரிந்திருந்தது. பூனை தோலினாலே செய்யப்பட்டிருந்தது. ஆகவே ஒரு முறை அடிக்கும் பொழுது 9 இடத்துல அது கத்திய மாதிரி வெட்டுமாம் பாருங்க. இவ்விதமாக 39 முறை இயேசு அடிக்கப்பட்டார்.
39x9 351 இடங்களிலே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த வாரினால் அருமையானே வெட்டப்பட்டதன்மை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த 9 வாரண்டு நுனியிலும் ஒரு இரும்பு கொக்கி மாட்டியிருப்பானா. இந்த போர்ச்சேவன் வாங்கி அடிக்கும்போது அந்த கொக்கி போய் மாம்சத்தை போய் பிடிச்சிக்கிடுமா. இவன் கொஞ்சம் டைம் கொடுத்து அப்படி இழுக்கும்போது அப்படி மாம்ச துண்டுகள் அவ்விதமாக அது சிதறி அந்த ரூமில் இருக்க சோரில் போய் அப்படியே ஒட்டுமாம் பாருங்க. கஷாப்பு கடை மாதிரி தான் இருக்குமா இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அடிக்கப்பட்ட அந்த இடம். சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார்கள், அநேகருடைய கண்ணு புதுங்கிரும், அநேகருடைய நாக்கு வெளியே வந்துருமாம் பாருங்க 39 அடி அடித்து பிடிக்கிறதுக்குள்ள. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியத்தில் 39 அடிகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். 39 அடிகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டான். முழு பலத்தோட அருமையான நம்முடைய அடிகள் எல்லாம் ஒரு ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்திருந்துள்ள அவ்வளவு கரையம் கொடுத்தனால்தான் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், பதில் பெற்றுக்கொள்வோம், இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம். எப்போதும் விடிக்காலம் ராத்திரியில் தூங்குறதுக்கு முன்னாடி இயேசு நம்முடைய சரீரத்துக்கு நமக்கு நன்றி. அதனால தான் அந்த நாள் பூரா நான் பிழைச்சிருக்கேன். ராத்திரி தூங்க போகிறேன், நாளைக்கு எழும்புறது உன் புண்ணியத்தினால் தான் நினைச்ச போகிறேன், எழும்ப போகிறேன். சுவாசிக்கிறது உன் புண்ணியத்தினால தான் நான் வந்து சுவாசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கொடூரனாகி பிசாசு திருடன் அழிக்கிறனும் கொல்லூரனுமாய் இருக்கிறான். மூச்சு விட கூட அவன் விட மாட்டான். நம்ம மூச்சு விடுறது கூட அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அதுக்கு மத்தியிலே தேவ கிருபை இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதுனாலே இன்னைக்கு மக்களுக்கு இலவசமாக அருமையானவர்களே ஏராளம் தாராளமாய் கொட்டப்படுகிறது. அதனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி நிறைந்த ஒரு உள்ளம் நமக்கு இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் சரீரம் அருமையானவர்களே பிக்கப்பட்டது நம்ம சரீரம் நல்லா இருக்குக்கா. யோசித்து பாருங்க, நாம் வந்து கோடி பேரில் ஒருத்தர், அவர் வந்து 1000 பேரில் ஒருவராகிய அபூர்வ பிறவி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் அருமையால் அவருடைய சேர்த்து பிக்க கொடுத்தாரு. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதம் புஸ்தகம் 22:17. சங்கீதம் 22:17. என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். விவரம் என்னன்னா, அருமையான இந்த வாரினால் அடிக்கப்படும் பொழுது மாம்ச துண்டுகள் எல்லாம் செதறி சோரில் போய் ஒட்டி கொள்ளுகிறது. இந்த மனுஷனுடைய எலும்பெல்லாம் அப்படி அப்படியே தெரியுமாம் பாருங்க. இயேசு கிறிஸ்து இங்கே 750 இல்லை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே தீர்க்கதரிசனமாக அவர் சொல்லியிருக்கார், என்ற எலும்புகள் எல்லாம் எண்ணலாம், எல்லாம் வெளியே தெரியுது. கோரமான ஒரு காட்சி. அருமையான இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு ஒரு படம் வந்திருக்குது. மக்கள் சொல்கிறாங்க இயேசுவை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சில மக்கள் சொல்கிறாங்க, இவ்வளவு அடிச்சிருக்கக்கூடாதுன்னு. ஆனால் இயேசு அதை காட்டிலும் அடிபட்டார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். யாரும் சித்தரிக்க முடியாது. அதனால தான் ஏசியா 52 இப்படி வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ஏசியா 52ஆம் அதிகாரம். ஏசியா 52:14. மனுஷனை பார்க்கலும் இயேசுவின் முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் இயேசுவின் ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். என்ன பிரமிப்பு! மனுஷன்தானான்னு சொல்லி பார்க்கும்போது அருமையானவர்களே, மனுஷன்தானான்னு கேள்வி கேட்கக்கூடிய ரீதியிலே இயேசுவின் சரீரமும் அவருடைய முகமும் சிதைக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு பாடுகளுடைய அடிப்படை தான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது கிறிஸ்துவின் பாடுகள் மேலே கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏதோ ஜெபம் உபவாசம் கொட்டடிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்ணுறது இல்லை. அத்தனைக்கு கீழே பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இருக்கிறது. அதனால தான் அவர் சொன்னார், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அவருக்காக பிக்கப்படவில்லை, நமக்காக பிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்தின் மேலே கட்டப்பட்ட ஜீவியம் தான் வெற்றியுள்ள ஜீவியம் திட்டமாக தெரிந்து கொள். சாத்தான் அதுக்கு பயப்படுறான். ஆகவே ரத்தம் பிழியப்பட்டது மாத்திரமல்ல, சரீரம் அருமையான பிக்கப்பட்டது, எலும்புகள் எல்லாம் எண்ணலாம் என்ன பார்க்கிறோம். இவ்வளவு அந்த கேடு அடைந்தார். எல்லாம் சொல்லுவோம் அந்த கேடு. நாம் இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கலாம்னு சொல்லி பாருங்கள். நம்ம இன்றைக்கி சிங்காரம் பண்ணுறோம். கண்ணுக்கு ஒரு மை, அதுக்கு ஒன்று இது ஒன்று எல்லாம் நல்லது தான், ஒரு தப்பும் இல்லை. ஆனால் அவர் வந்து கல்வாரி தேவகுமாரன் அருமையான எவ்வளவு அந்த கேடா தொங்க வேணுமோ அந்த கேடுக்கு தன்னை என்ன செய்தார்? அர்ப்பணித்தார். வேதம் சொல்லுகிறது, நான் இப்பொழுது வேண்டிக் கொள்வேன்னு சொன்ன ஒரு ஜெபம் பண்ணா 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்கள் வந்து
தகடுபடி ஆக்கிடுவாங்க அந்த ஏரோதையும் பலாத்தையும், இந்த இந்த வேதபாரரும் பர்சேரியும். 12 லேயோன்னா எவ்வளோ தெரியுமா? 72,000 தேவ தூதர்கள் ஒரு ஜபத்தில் கொண்டு வந்துருக்கலாம். வாயை மூடிக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? நீயும் நாளும் இந்த சரீரத்தில் நல்லா இருக்குதுக்காக அவர் சரீரத்தை அருமையான மனமும் வந்து ஒப்பு கொடுத்தாருன்னு தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பிக்கப்படுவதற்கு, அந்த கேடு அடைவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கு நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, இயேசுவின் காயங்களால் நம்ம என்ன செய்கிறோம்? சுகமானோம். இயேசுவின் காயம்னு சொல்லும் பொழுது பிக்கப்பட்ட சரீரம். அக்கா அருமையானவர்களே, அவருடைய சரீரத்தை பித்தார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக அந்த ரொட்டி எடுத்து கர்த்தர் பிக்கிறார் பாருங்க. பிச்சு பிச்சு துகளா போடுற மாதிரி இயேசுவின் சரீரத்தை பித்தார்கள். பிக்கப்பட்ட அந்த இயேசுவின் சரீரத்தின் மூலமாக இன்றைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்றைக்கு நான் வியாதியிலிருந்து விடுதலை ஆகலாம். கவனிங்க, ஒரு விதத்தில் சொல்ல போனால், நான் வந்து இன்னைக்கு சோமாகிறது இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்பாக இயேசுவின் சரீரம் எப்பொழுது பிக்கப்பட்டதோ அன்றைக்கே நான் என்ன செய்தேன்? சோமாகிட்டேன். அதாவது பக்தன் பாடுறான் பாருங்க, சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தேர் உந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேன். எல்லாரும் சொல்லுவோம், அன்றே நான் சுகமானேன். இன்னைக்கு நான் ஏதோ போராடுறதுனால பிரயாசப்படுறதுனால வர்றதில்லை. இயேசு பாடுபட்டதின் விளைவினாலே நான் ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லாரும் சொல்ல, இயேசுவின் பிக்கப்பட்ட சரீரத்தினாலே அன்றே நான் சுகமானேன். மறுபடியும் சொல்லுவோம், இயேசுவின் பிக்கப்பட்ட சரீரத்தினாலே அன்றே நான் சுகமானேன். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம். அடிக்கடி அருமையான வேலாம் நினைக்கணும். ஆரோக்கியமாக இருக்க வரும்பவர்கள் டாக்டர்ஸ் நம்ம குறை சொல்ல, டாக்டர்ஸ்ட்டு போங்க, மருந்து எடுங்க. ஆனால் முடிவா நல்லா இருக்கணும்னா அருமையான இவையில் தான் உங்களுக்கு வாழ்வு என்ன செய்ய போகிறது? கொடுக்க போகிறது. முடிவாக இதுதான். பிக்கப்பட்ட இந்த சரீரம்தான் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அஸ்திபாரம். பிக்கப்பட்ட சரீரம்தான் ஆரோக்கியத்துக்கு அஸ்திபாரம். பிக்கப்பட்ட இந்த சரீரம்தான் நீடிய வாழ்வுக்கு அஸ்திபாரம். அருமையால் அந்த டானிக் குடிக்கலாம், அந்த டானிக் குடிக்கலாம், எல்லாம் வேணாலும் செய்யலாம். ஜீவன் டோன்னு சொல்கிறாங்க. எந்த டோனை குடித்தாலும் சரி, இயேசுவன் ரத்தம் வரும் வரைக்கும் ஒன்று நினச்ச போகிறதில்ல, நடக்க போகிறதில்ல. நம்பி ஏன் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், ஜீவன் டோன் குடிக்கிற ஆளுக்கு நான் வந்து காலமையும் சாயங்காலம் ஜீவன் டோன் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஜீவனை கொடுக்க போகிறது இல்லைங்க. காலமையும் சாயங்காலம் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை பார்த்தீங்கன்னா ஜீவன் ஜீவன். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி அருமையானே மருந்து ரொம்ப எடுக்கிற ஆளுக்கு நம்பிக்கை அது மேலே போயிடுது. அதான் ஃபால்ட், அதான் பெசகு. விட்டுட்டாங்க. சிலுவையை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை இவனுக்கு. எப்போ டாக்டர்கிட்ட போகிறது, எப்போ இந்த டானிக்கை வாங்குறது, இதுதான் சிந்தனை. அருமையாக பிரயோஜனம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராத்திரி பகலாக பிக்கப்பட்ட அந்த சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம், இவளை சிந்திப்பீர்களானால் நல்ல லாபத்தை இது உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னும் ஒரு 10 மாத்திரம் வாசம் முடிச்சிடும். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவான் 19:2. போர்ச்சவர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவர் கொடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை அடித்தார்கள். எல்லாம் அங்கே பாருங்க, முள்ளுகளினாலே ஒரு முடியை பின்னி அவர் தலையில் வச்சாங்கன்னு போட்டிருக்கு. இது இரும்புனால ஒரு முடியை பின்னி அவர் தலையில் வைக்கல, முள்ளுகளினாலே ஒரு கிரீடத்தை பின்னி அவர் தலையில் வச்சாங்க. இந்த முள்ளு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது சாபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாம் இருந்த ஏதேன் தோட்டத்திலே பொன் விளைந்தது. என்னைக்கு பிசாசுக்கு அவன் வந்து செவி கொடுத்தானோ அன்றைக்கே அருமையான சாபத்துக்கு இடம் கொடுத்துட்டான். உடனே அருமையான சாபம் அங்கே வருகிறது. கர்த்தர் சொன்னார், உன் நிமித்தம் பூமி என்ன செய்யப்பட்டிருக்கும்? சபிக்கப்பட்டிருக்கும். அது முள்ளும் குறுக்கும் உனக்கு விளைவிக்கும். ஆகவே மனிதனுடைய பாவத்திற்கும் பூமி விளைகிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பல ஆண்டுகளாக நான் இதெல்லாம் கண்டுபிடிக்கல. மனிதன் என்பவன் மிக முக்கியமானவன். உள்ள அருமையானவில்லை, இவனுக்கு இருக்கிற காரியங்களுக்கும் வெளியே உள்ள காரியங்களுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது வரைக்கும் இவனுக்கு பொன்னை விளைவித்து கொடுத்த இந்த பூமி பிசாசோட கைகோர்த்த மாத்திரத்திலே பூமி சொன்னது, நான் உனக்கு வந்து கை கொடுக்க மாட்டேன், இனி முள்ளத்தான் நான் செய்வேன்,
விளைவிப்பேன். ஆகவே முள் ஒரு சாபம். ஆதியாகமம் 1:18 வாசிக்கிறோம். இங்கே வேதம் சொல்கிறது, அந்த முள்ளினால் ஒரு கிரீடத்தை எடுத்து அதை தலையில் வச்சு கர்த்தர் சொல்றார், அடி, அது என் மூளை மறைக்கு என்ன செய்யட்டும், போய் தொடட்டும். காரணம், ஆதாமுடைய விழுந்து போன அந்த சந்ததியினுடைய தர்த்தர சாபம் என் தலைமையில் என்ன செய்யட்டும், வரட்டும். இதுக்கு மேலே தேவன் என்ன செய்ய முடியும்? இந்திய தேசத்துக்கு இதுக்கு மேலே என்ன உதவியை தேவன் செய்ய முடியும்? கடவுள் என்ன செய்தார்னு கேட்டுக்கிட்டு சுத்த அறிவனமான கேள்வி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கண் திறக்கவில்லை. எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னால் கண்ணை என்ன செய்யும், திறந்து விட ஆண்டவரே. இந்திய தேசத்துடைய தர்த்தரத்தை இயேசு தலையின் மேலே சுமந்தான். ஆகவே தான் இந்திய தேசம் செல்வமாய் செழிப்பாய் இருக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்கும்படி சிலுவையிலே கர்த்தர் மரித்தார். அண்மையில் கவனிங்க. ஆகவே முள்ள தலையில் வச்சு அடித்தாங்க. கர்த்தர் மனமோந்து அதை ஏற்றுக்கொண்டார். காரணம், எப்படியாவது மக்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையானா சரிதான், அவன் கடன் தொல்லையிலிருந்து விடுதலையானா சரிதான், பாட்டையும் போட்டையும் காலத்திலிருந்து வருகிற அந்த தரித்திரியம் சாபம் அதில் அவன் விடுதலையாக்கப்பட வேணும். இந்த வைராக்கியத்தில் கர்த்தர் வந்து தலையை கொடுத்தாரு பாருங்க. அருமையானவர்களே, வைராக்கியமாக ஜீவன் போகும் வரைக்கும் எல்லா பாடுகளையும் சகித்தார். காரணம், நாம் வந்து பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, வியாதியிலிருந்து மாத்திரமல்ல, தரித்திரத்திலிருந்து மாத்திரமல்ல, எல்லா குறைவுகளிலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்ற வைராக்கியத்தினாலே கர்த்தர் அருமையான சரீரத்தை ஒப்பு கொடுத்தாரு. வைராக்கியத்தினாலே சிங்காசனத்தை திறந்தார். வைராக்கியத்தினாலே மாட்டுக்கொட்டையில் வந்து பிறந்தார். வைராக்கியத்தினாலே சிலுவை ஏறினார். வைராக்கியத்தினாலே அந்த சரீரத்தை கடைசி பாடுகள் வரைக்கும் ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு ஒப்பு கொடுக்கலன்னா மனிதன் நல்லா இருக்க முடியாது. பிசாசு அவ்வளவு கொடூரமானவன். இவைகளெல்லாம் வெளிப்படுத்தல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கல, அப்படியே பழம் பழுத்து பாலில் விடுற மாதிரி நடக்கிறது உலகம் இல்லை. இது சொர்க்கத்துக்கு போனால் அப்படி இருக்கும். ஆனால் இது பேய் பிடித்த உலகம். பிசாசான இந்த உலகத்துடைய அதிபதியாக இருக்கிறான். ஆகவே கர்த்தர் அவ்வளவு கரையும் கொடுக்கலன்னு சொன்னால் மனிதர்கள் தப்ப முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது, சுகமாக இருக்க முடியாது. எல்லாரும் கர்த்தருடைய பாடுகளுக்காக கரங்க சோதரிப்போம். எல்லாரும் சொல்வோம், பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சரீரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான ஆனேன். மறுபடியும் சொல்லுவோம், பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சரீரத்தினாலே நான் ஐஸ்வர்யவான் ஆனேன். என்ன அருமையான நற்செய்தி பாருங்க. அண்டே நான் சுகமானேன், அண்டே நான் ஐஸ்வர்யவான் ஆனேன். இன்று நான் வந்து அப்படி வேர்வு சிந்துறதுனால நான் ஐஸ்வர்யன் ஆக போகிறதில்லை. அன்றைக்கே நான் ஐஸ்வர்யன் ஆகிட்டேன். எவ்வளோ கிளாட் நியூஸு, எப்படிப்பட்ட காஸ்பல். கர்த்தர் என் மேலே விசுவாசம் வச்சு இயேசுவே இந்த உலகத்தில் வாரணும் இருதய கதவை திறந்து கொடுத்தேன்னா அன்றே நீ சுகமானாய், அன்றைக்கே நீ ஐஸ்வர்யன் ஆனாய், அன்றைக்கே நீ நிறைவு ஆனாய். குறைவு என்பதுடைய வாழ்க்கையில் இல்லை. இப்போ அன்றைக்கு நான் செய்து முடித்த அந்த தியாக பலி, அதன் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடுமானால் வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் என்ன செய்யும், உயர்ந்து கொண்டே போகும். வியாதி மறையும், வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஒரு வாழ்வு கிட்டும், அகால மரணங்கள் ஒரு முடிவுக்கு வரும், நீடிய வாழ்வு உன் பங்காகும், கடன் தொல்லை மாறும், அநேகருக்கு கடன் கொடுக்கிறனாய் நினைச்சுவாய் மாறுவாய். இதுதான் கிறிஸ்தவ ஜீவி. எல்லாருக்கும் சோதரிப்போம். அநேக ஆயிரங்கள் இதை புரிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, தலைகளை போகிறான். காரணம், நம்பிக்கையெல்லாம் இந்த நீச மாம்சத்து மேலே தான் முன்னைக்கு வச்சிருக்கிறான் பாருங்க கிறிஸ்தவன். ஆனால் நம்முடைய மாம்சத்தை நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இயேசுவின் மாம்சத்து மேலே என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். நம்ம கண்ணீர் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்ல. இயேசு கெத்செமனே தோட்டத்தில் விட்டாரே கண்ணீர், அதுக்கு வேல்யூ இருக்குது. ஆவி மண்டலம் பயப்படுகிறது, பிசாசுகள் நடுங்குகிறது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், நம்ம கண்ணீர் இல்லை, கர்த்தருடைய கண்ணீருக்கு முக்கியத்துவம் கொடு. நீ நல்லா இருக்கணுங்கிறக்கா அவர் கண்ணீர் வடித்திருக்கிறார். அருமையான கவனிங்கள். ஆகவே எந்த தகப்பனை காட்டணும், நல்ல தகப்பன் தான் அந்த தகப்பன். காரணம், எந்த தகப்பனும் இவ்வளவு கரை என்ன செய்யலை, கொடுக்கலை. தகப்பன்மாருக்காக கர்த்தர் தோத்துறோம். ஆனால் இயேசு எல்லா தகப்பனை காட்டிலும் 1000 மடங்கு நல்ல தகப்பன். எல்லாரும் தயவு செய்திருப்போம். எம்மையும் தம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரந்தோ, எம்மையும் தம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்திரந்தோ, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம்,
தந்துவிட்டோ அன்பு கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை கண்டீடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை கண்டீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. மறுபடியும் எல்லாரும் இயேசுவின் சரீரத்துக்காக கரங்களுக்கு சோதரிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். பிதாவாய் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். இயேசுவின் சரீரத்தை தந்து அன்பு கூர்ந்தீர். பிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்காக உமக்கு நன்றி. சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்துக்காக நன்றி. தகப்பனே, இயேசுவினுடைய முள்முடிக்காக நன்றி. எல்லா ரீதியில் நாங்கள் நிறைவாய் இருக்கும்படி இயேசுவின் சரீரத்தை பிக்கும்படி கர்த்தாவின் ஒப்பு கொடுத்தீரே. நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, எல்லா குடும்பங்களும் வாழுவதாக, நிறைவாய் இருப்பதாக, குறைவுகள் மறைவதாக, வியாதிகள் சபிக்கப்படுவதாக, ஆரோக்கியம் பெருகுவதாக, பலமும் சுகமும் வாழ்வும் ஐஸ்வர்யம் மக்களுடைய பங்காக மாறுவதாக. பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சரீரத்தினுடைய பாடுகள் விளைவு மக்களுடைய குடும்பங்களை சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, அவிதமாய் சேர இருக்காமுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.